அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஷகிலா செந்தில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு. பௌர்ணமிங்க. ஆனி மாதத்துடைய பௌர்ணமி நாளைக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மங்களகரமான நாள், சுக்கிரனுக்கு மிகவுமே உகந்த நாள். இதோடு சேர்ந்து பௌர்ணமி வர்றது ரொம்பவே சிறப்பான நாள் தாங்க நாளைக்கு. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கிரிவலம் தாங்க. இந்த கிரிவலம் நாளைக்கு எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 7:45 மணி முதல் மறுநாள் காலை, அதாவது சனிக்கிழமை காலையில் 7:25 மணி வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி சொல்லப்பட்டிருக்குங்க. கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த உகந்த நேரத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க. இதை தவிர வேறு என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா கோவில்லையும் அம்பாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை செய்வாங்க, சிறப்பாக செய்வாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்குங்க. அப்படி போக்குள்ள ஒரு முழம் பூவாவது வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா பால், தயிர், அபிஷேக பொருட்கள் ஏதாவது ஒன்று, பன்னீர், மஞ்சள், குங்குமம், ஏதாவது அம்பாளுக்கு பிடிச்சமான, அம்பாளுக்கு உகந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டு கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை தவிர நம்ம வீட்டில் என்னெல்லாம் வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் திருவுருவப்படம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கண்டிப்பாக நம்ம அம்பாளுக்கு மல்லிகை பூவோ இல்லை உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ பூ வச்சு அழகாக நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நாராயணர் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு. இதை தவிர லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணலாம், சத்யநாராயணர் பூஜை பண்ணலாம். பௌர்ணமியில் இந்த பௌர்ணமின்னு இல்லைங்க, எல்லா பௌர்ணமியிலும் நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறது கண்டிப்பாக ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இதுக்கு நெய்வேத்தியம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக பால் பாயாசம் வச்சுக்க. எல்லா தெய்வத்துக்கும் உகந்தது எப்போவுமே பால் தான். நான் நிறைய சொல்லியிருக்கேன். பால் பாயாசம் கூட உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா பால் காய்ச்சி ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வைங்க, அதுவே போதுமானது. எப்போவும் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் 2 வச்சா கூட போதுமானது தாங்க. நாளைக்கு வேறு என்னெல்லாம் பொருட்கள்லாம் நம்ம வாங்கலாம்? வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் எப்போவுமே சொல்கிறது கல்லுப்பு, மஞ்சள் வாங்குங்கன்னு சொல்லுவேன். பௌர்ணமின்றதுனால நம்ம கூடுதலாக நாளைக்கு மல்லிகை பூ வாங்கிறது, வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள், அரிசி, பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட நாளைக்கு வாங்கலாம். இதை தவிர்த்து தங்கம், வெள்ளி வாங்கணும்னு நினச்சா கூட நாளைக்கு வாங்கலாங்க. எதுவாக வேணால் மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க. நன்றி.